Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 26th December 2022. ஒவ்வொரு நாளும் காலையில ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பகிர்ந்து வருகிறோம். இன்றைய செய்திகளை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சிருந்த அமெரிக்க சந்தையானது ஓரளவுக்கு ஏற்றத்துடன் முடிந்திருந்தது. டவ் ஜோன்ஸ் 0.5%, S&P 500 0.5%, நாஸ்டாக் 0.2% குறுகிய ஏற்றம் என்றே சொல்லலாம். இருந்தாலும் தொடர்ந்து பெரிய இறக்கத்திற்கு பிறகு ஒரு சின்னதாக ஒரு பிரேக் என்று சொல்லக்கூடிய வகையில ஒரு சின்ன ஏற்றத்தை நம்ம பார்த்தோம். ஆனாலும் கூட அதே வகையான ஒரு பிரதிபலிப்பு நமக்கு ஆசி சந்தைகள் இருக்கா அப்படின்னா பெரும்பாலும் இது வந்து ஒரு மிக்ஸ்டு பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய சந்தை என்ன ஆகலாம் அப்படின்னு பார்க்கலாம். சிங்கப்பூர்ல வியாபாரமாகும் நம்முடைய நிப்டி எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி அப்படின்னு பார்க்கும்போது மார்ஜினலி அப், கிட்டத்தட்ட ஒரு 30-35 புள்ளிகள் என்ற அளவுக்கு ஒரு ஏற்றத்துடன் தற்போது வியாபாரமாகி வருகிறது. ஆனாலும் கூட சந்தையானது இன்னும் வந்து செல்லர் சைடில் தான் இருக்குது. ஒவ்வொரு ஏற்றமும் என்ன பண்ணலாம், விற்பனைக்கு உட்படலாம் அப்படின்றதையும் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிப்டியோட ரேஞ்சை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம். 17,800 மேலே வந்து 18,500 வச்சிருந்தோம். இப்போ அந்த 18,500 கொஞ்சம் கீழே இறக்கி 18,300 இருக்கிறோம் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். அதே மாதிரி சப்போர்ட் லெவல் அப்படின்றது இப்போ 17,800 வந்தாச்சு. இது வந்து சஸ்டைன் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஒருவேளை அது உடைக்கப்பட்டால் அடுத்து 17,300 நோக்கி நகர வாய்ப்பு இருப்பதாக இப்போது ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறோம். இன்னைக்கு 17,800 தக்க வச்சு அதன் பிறகு தொடர்ந்து ஏறுவதாக இருந்தால் படிப்படியாக ஒரு தடைநிலைகள் வந்து கொண்டே இருக்கும். அது அவ்வப்போது நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 10-year பாண்ட் ஈல்டு வந்து இப்போ 3.75%. யூஎஸோட பாண்ட் ஈல்டு இன்னும் கொஞ்சம் கூட்டிகிட்டே போகுது. அடுத்து டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஏற்கனவே அதே லெவலில் தான் இருக்கு, 104.33. பிரெண்ட் க்ரூட் மட்டும் சற்றே ஒரு வலிமையான ஏற்றத்தில் இருப்பதை நம்ம பார்க்குறோம். $81 இருந்தது, இப்போ $84 நோக்கி நகர்ந்திருக்கிறது. முக்கியமான காரணம் ரஷ்யா 5-7% அவங்களுடைய உற்பத்தியை குறைக்க போவதாக அறிவித்துள்ளது. ஸோ அந்த அறிவிப்பின் அடிப்படையில் இங்க ஒரு விலை ஏற்றம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தங்கமானது தொடர்ந்து வலிமையை காட்டிக்கொண்டே வருகிறது. $1,800 மேலே பெற சென்றதை பார்க்கிறோம். 1,807 வியாபாரமாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஒருவேளை பங்கு சந்தை வீழ்ச்சி கண்டால் தங்கமானது மீண்டும் ஒரு வலிமையை பெறலாம். யுஎஸ்டி ஐநார் அப்படின்றதும் தொடர்ந்து வலிமை கொண்டுதான் காணப்படுகிறது. தற்போது 82.75 என்ற அளவு, ஏறக்குறைய 82.50 இருந்து ஆரம்பிச்சு 83 இந்த ரேஞ்சுக்குள்ள 50 பைசாக்கு இடையே தற்போது வியாபாரமாகி வருவதை பார்க்கிறோம். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ், குரூஷியல் ரிசல்ட்ஸ் இதுதான் 12 ஜனவரி அன்னைக்கு வர இருக்கிறத நான் நினைவுபடுத்திக்கிட்டே வரோம். ஏன்னா அது ஒரு திருப்புமுனை நாளாக இருக்கலாமா, இல்லை இன்னும் இந்த வேகத்தை கீழ்நோக்கி திருப்புமா அப்படின்னு பார்ப்பதற்கான நாளாக பார்த்துக்கலாம். ஸோ ஜனவரி 12 அன்னைக்கு செல்டெக் இன்ஃபோசிஸ், 14 அன்னைக்கு HDFC பேங்க். எஃப்ஐஸோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஒரு ரிப்பவர்களாக தான் இருக்கிறார்கள். 706 கோடிக்கு வெளியேண்டு விட்டிருக்கிறார்கள். ஆனால் டிஐஎஸ் என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூட் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு அக்ரஸிவ் பை 3,398 கோடி, இந்த மாதிரி அக்ரஸிவான வாங்குதல் என்பது எப்பவுமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நம்மளுடைய டிஐஎஸ்ல அவங்க வாங்குவது ஒருவேளை குறைஞ்சிருந்தா சந்தை இன்னும் பெரிய வீழ்ச்சி கூட அடைந்திருக்கலாம். ஆனாலும் எஃப்ஐஸ் வந்து என்ன கொஞ்சமாக தான் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலும் கூட அவங்க டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல கடுமையான விற்பனையை முடித்து விட்டிருக்கிறார்கள். அதனால இப்போ குறைவான வால்யூம்ல வியாபாரம் நடப்பதனால சின்ன சின்ன விற்பனைகள் கூட பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து பியர் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம தொடர்ந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்றத உங்களுக்கு போட்டு காட்டிட்டு வந்தோம். அது வந்து 17,800 டார்கெட் நோக்கி நகர்வதாகவும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம். எப்போ இருந்து 18,400 இருக்கும்போது ஆக சந்தையானது இந்த இறக்கத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு முன்னாக சொல்லிட்டு இருந்தோம். நிகழ்ந்து விட்டது. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங், OFL அப்படின்னு சொல்லக்கூடிய மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி எப்படி சந்தையை கையாளலாம் அப்படின்னு பணம் சம்பாதிக்கான வழிமுறைகளை உள்ளடக்கியதான் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் என்பது. இது ஜனவரி 2 அன்னைக்கு ஆரம்பிக்குது. இதுல டெய்லி இன்கம், வீக்லி இன்கம், மந்த்லி இன்கம் அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்றது விரிவா படிப்போம். காலையில் 9 to 11 மணி வரை லைவ் மார்க்கெட்லேயே படிப்போம். அதே மாதிரி 11 மணிக்கு ஒவ்வொரு நாளும் எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல நம்ம நிஃப்டியை லைவாகவே அனலைஸ் பண்றோம். அன்னன்னைக்கான வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்.